இப்ப நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா, ஊருக்குள்ள எவனோ புதுசா கசாப்காரன் எவனோ கடை ஆரம்பிச்சிருக்கான். அவன் வந்து கடை ஆரம்பிச்சா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் வந்து ஆ பன்னிக்கறி விக்கிறதுக்கு பதிலா மனுசக்கறி விக்கிறான். அதுவும் எப்படி விக்கிறான்னா, மனுஷங்கள பன்னியாக்கி அத விக்கிறான். அதுவும் அத வந்து அவன் சாப்பிடுறான். அத கூட விட்டுடலாம். அவன் சொந்த பொண்ணு பன்னியா மாத்தி வச்சிருக்கான். ஸோ அந்த பொண்ண காப்பாத்தி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக போறோம். ஓகே. மாசா வந்து இப்போ சுட்டாச்சு. இப்போ சுட்டதுனால சத்தம் கேட்டு அவன் வருவான். ஸோ அதுக்குள்ள நம்ம இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரமா இங்கேருந்து கிளம்ப முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எப்பலாம் இருக்கணுமோ, அப்பலாம் அந்த இடத்துல இருக்காது. அது ரொம்ப ரொம்ப மண்டை சூடாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனுஷன மண்டை சூடாக்குறது அந்த விஷயம் மட்டும்தான். இதோட எனக்கு கிட்டத்தட்ட நிறைய டேஸ் ஆயிடுச்சு. நானே ஒத்துக்கிறேன். டீசென்ட்டா ஒத்துக்கிறேன். ரொம்ப மண்டை சூடாகுது. ஸோ வந்து நான் தேவையான பொருட்கள் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டுது. ஸோ வந்து அது ரொம்பவே மண்டை சூடாகும். ஓகே. இருங்க அவன் வந்து எங்க இருக்கான்னு பார்ப்போம். ஐயய்யோ! பார்த்துட்டான். மிஸ்டர் மீட்டு வாழ்க. போடா சொட்ட மண்டை. நீ வாழணும். நீ வாழணுமாடா? டேய் நீலாம் வாழணும்னா நாங்களே ஐயோ! கிட்ட வரான். சார் வாழ்க சார். வாழ்க. மிஸ்டர் மீட் வாழ்க. போடா சொட்ட மண்டை. நீ வாழணும்னா நாங்களாம் செத்து போணுமா? டேய் தெரியும்டா இந்த மாதிரி உன்னை திருட்டு புத்தி இருக்குன்னு. ஓகே இருங்க அவன் வந்து எங்க இருக்கான்னு பார்ப்போம். ஸோ வந்து அப்போ அவன் எங்கே ஒன்றா இருப்பான். ஸோ வந்து இருங்க தேவையில்லாத வேலை. ஐயோ பார்த்துட்டான். போடா கீழே குனிடா. ஓகே இங்கே வந்து ஏதாவது கபோர்டில் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். கபோர்டில் வந்து ஏதோ மியூசிக் பாக்ஸ் பீஸ் இருக்குது. ஸோ வந்து இது தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இவனை வந்து யார் உருவாக்கினானா, இப்போ ஈவன் அண்ட் ஐஸ்கிரீம்லாம் உருவாக்கினாங்கனால அந்த கம்பெனி தான் இவனை உருவாக்கியிருக்கு. கெப்பிலியான்ஸ். ஓகே. அவனுங்கெல்லாம் கீழே குனிவானே ப்ரோ. ஏன் ப்ரோ இவன் கீழே குனிய மாட்டான்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு வந்து தொப்பை இடிக்குது. ஸோ அதனால தான் இவன் கீழே குனிய மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்குள்ள ஒரு காமனான விஷயம் இருக்குது. இந்த கெப்லியான்ஸ் எல்லா கேம்லையும் ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா குண்டானதுனால தான் வில்லன் ஆயிருப்பான். ஸோ இவனுக்கும் குண்டா இருக்கிறதுனால தான் இவனால் கீழே குனிய முடியல. ஆனால் இவன் குண்டா இருக்கிறதுனால தான் வில்லன் ஆயிருப்பானான்னு எனக்கு தெரியல. இது வேறு ஏதோ காரணம் இருக்குது போல். நம்ம காரணம்லாம் அவங்க குடும்ப பிரச்சனைலாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க குடும்ப பிரச்சனையை கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அவார்டை வாங்க போகிறேன். ஆஸ்கர் அவார்டு கூட கிடைக்காது குடும்ப பிரச்சனையை கேட்டால். ஓகே இருங்க அவன் வந்து வந்துடக்கூடாது. ஓகே வரலன்னு நினைக்கிறேன். இருங்க போவோமா வேணாமா? ஒழிஞ்சு போமா? இருங்க அது முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். போனோம். ஓகே $3 பீஸ் கச்சிச்சுங்க. ஓகே இருங்க இது இப்போ வரலன்னா வச்சிடலாம். வரலடா. ஓகே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வச்சிரு. 2வது வச்சாச்சு. இன்னும் 1 இருக்குது. ஸோ இந்த 1 மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்குது. ஓகே மியூசிக் பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுட்டு இப்போ வந்து இதை ஆன் பண்ணி விட்டு இப்போ அதுதான் இப்போ சத்தம் கேட்கும். ஸோ வந்து அவன் சொந்த புள்ளையே பண்ணியாக மாற்றி வச்சிருக்கான். பொண்ணையே பண்ணியாக மாற்றி வச்சிருக்கான்னு சொன்னால. ஸோ வந்து அந்த பொண்ணை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மியூசிக் ஓடுறனால அவனுக்கு அந்த ஃபீலிங் வந்து அந்த பொம்மையை எடுத்துன்னு போய் அந்த பொண்ணாண்ட வச்சிருவான். ஸோ அதனால் இப்போ அந்த பொண்ணு அந்த ஒரு டோர் லாக் ஆகிருக்கும். அவன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறான். ஸோ அதனால் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. இப்போ அவன் வந்து கீழே போகிறதுக்குள்ள நம்ம மேலே இருக்கிற எல்லா இடத்தையும் ஆராயிரும். என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். மாஸ் காட்டுறோம். இருங்க என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அசிங்கப்படுத்துகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இவனுக்கு வேலையாக போச்சு. வர ஒரு ஹீரோ ஒரு ப்ரோ பிளேயர்னால் இவனுக்கு யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு. இதுவே நான் பழையபடி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறதே வேற. ஓகே சீக்ரெட் ராக்கி அது தேவைப்படுது அவ்வளோவா. ஓகே இருங்க அவன் வந்து அங்கேயே இருக்கட்டும். நம்ம பெப்ளியான்ஸ் இதை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தேடுறதுக்கு நிறைய டேக் ஆச்சு. நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதை தேடுறதுக்கு. ஆனால் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு தேடிட்டேன். ஓகே இருங்க இது வந்து இப்போ இந்த ஆணி எடுக்கணும். 1 2 ஐயோ வரக்கூடாதுடாடி. சீக்கிரம்டா வரதுக்குள்ளேடா 3. ஓகே இப்போ அவன் வந்து டாலை வச்சுட்டான். ஸோ அதனால் நம்மளுக்கு காட்டுது அவன் டாலை வச்சுட்டான் அப்படின்னு காட்டுது. ஸோ சீக்கிரமாக போயிட்டு இப்போ இருங்க பார்த்து மெதுவாக போயிட்டு ஓகே இதை வச்சிடும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு போட்டோன்னே அந்த பக்கம் வந்துடும். இப்போ வந்து நம்ம ஜாக்கி சான் சாகசம் பண்ண போகிறோம். வர என்ன சேனல்லே தெரிய மாட்டுது. கேமிங் சேனலா இல்லைனா ஜாக்கி சான் சாகச சேனலான்னு தெரிய மாட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே குதிப்போம். இருங்க பார்த்து குதிப்போம். ஸோ வந்து இப்போ வந்து அடடடடா ஒரு பொருள் கண்டுபிடிச்சா இன்னொரு பொருள் கிடைக்க மாட்டுது. இன்னொரு பொருள் கண்டுபிடிச்சா இந்த பொருள் கிடைக்க மாட்டுது. ஸோ வந்து இதுக்குள்ளே ஒயர் கட்டர் இருக்குது. ஸோ ஒயர் கட்டர் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையான பொருள் தான். ஸோ வந்து எதுக்கு சேஃப்டிக்கு இருங்க எடுப்போம். ஓகே ஒயர் கட்டரை எடுத்தாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து சைடில் போயிட்டு இங்கே இருக்குல்ல இந்த ஒயரை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டா போதும். ஓகே கட் பண்ணுறா ஒயரை. ஸோ இப்போ வந்து சும்மா தான் கட் பண்ணி விட்டேன். எதுக்கு கட் பண்ணலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி விட்டோமா அவ்வளோதான். அவ்வளோதான் அம்பிட்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் கட் பண்ணி விட்டேன். ஸோ வந்து இப்போ அவன் நம்மளை பார்த்துட்டான். ஸோ அவன் பார்த்த கேப்பில் வந்து இப்போ நம்ம மேலே போகிறோமா கீழே போகிறோமானே தெரிய மாட்டுது. அவ்வளோ ப்ரெஷரு. ஓகே வெயிட் பண்ணுங்க. வந்து எங்கே இருக்கானே தெரிய மாட்டுது. கலைபல காப்பாற்று.
ஓகே இருங்க வந்து இங்கே இருக்கிற மாதிரி தெரில. ஸோ வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு ஓப்பன் த டோர்ரா. வரத்துக்குள்ளே போடா, கீழே குனிடா. ஓகே இங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருப்படியே இங்கே இது ஒன்றுமே இல்லை. அந்த தண்டப்பையன் குடிச்சிட்டு அந்த இது ஜூஸ் குடிச்சிட்டு குப்பை காண போட்டு வச்சிருக்கான். டேய் நீ எல்லாம் வருவடா, அதான்டா தொப்பை பெருத்து போயிருக்க. இந்த மாதிரி யார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணணும்? நல்லா சாப்பிட்டு வேணும்னே தொப்பை ஏற்றுறானுங்களா அவனை கிண்டல் பண்ணுங்க, தப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டான். தயவு செஞ்சு பண்ணுறாதீங்களா, பண்ணிட்டு அப்புறமா ஓஜி தான் பண்ண சொன்னா சொல்லுவீங்கடா. தெரியும்டா, இந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப தப்பு. யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே இருங்க முதல்ல வந்து ஓகே இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம், இந்த டோர் தான் அவன் மியூசிக் பாக்ஸ்லாம் சேர்த்து வச்சிடலாம். அந்த டோர் அதனால தான் மிஸ்டர் பீஸை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கான். ஸோ இதான் மிஸ்டர் பீஸோட பொண்ணு, பண்ணியா மாதிரி இருக்க பொண்ணு. இதோ பாருங்க நம்ம சேர்த்த டால் கூட இங்கே தான் இருக்குது. ஓகே இருங்க இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆஹா இங்கே தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைக்கவில்லை நண்பர்களே. இங்கே மேலே தான் இருக்கா, செக்யூரிட்டி கீ இருக்குது. ஸோ ஓகே அது தேவைப்படுது. பக்கெட் இங்கே தான் இருக்குது. அற்புதம். க்ளவுஸ், ஓ உட்டு இங்கே தான் இருக்கா. ஓகே ஆனால் க்ளவுஸ் எங்கடா இருக்குது நண்பர்களே? க்ளவுஸ் காணோம். ஓகே க்ளவுஸ் தானே காணோம், விடுங்க. வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளவுஸ் காணோம். அது க்ளவுஸ் இருந்தால் தான் சில வேலைகள் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ அதையும் காய விடுவானுங்க தேடுறதுக்கு. இப்போ மிஸ்டர் பீஸ்ட் கீ எடுத்துகிட்டு போயிட்டு மிஸ்டர் மீட்டோட கீ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து மிஸ்டர் பீஸ்ட்னே வாயிலே வருதுடா. டே மிஸ்டர் மீட்ரா, புரியுதா? மிஸ்டர் மீட்டு கீ எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ வந்து இங்கே தான் யூஸ் பண்ணோம். ஸோ வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஓகே இங்கே இது இருக்குங்க, கயிறு மாதிரி இருக்குது. ஸோ வந்து இங்கே கீழே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். கீழே ஒன்றுமே இல்லை. ஐயோ மிஸ்டர் மீட் வந்துட்டான்டா. டே கீழே குதிதா. எப்படியும் சேஃப்டியாக குதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே. ஸோ வந்து இப்போ இதான் நல்ல வாய்ப்பு. இப்போ வந்து நம்ம இப்படியே குதிச்சு ஸோ இப்படியே நம்ம அப்படியே போனோம். மிஸ்டர் மீட் கரெக்டாக சொல்லிட்டேன். மிஸ்டர் பீஸ்ட் கிடையாது, மிஸ்டர் மீட். ஓகே இப்போ வந்து ஒரு பொருளை வச்சாச்சு. ஸோ அப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூண்டை தூக்கணும். ஸோ தூக்கினா தான் அந்த பொண்ணு வெளியே வர முடியும். ஸோ வந்து இந்த கூண்டை தூக்கிறதுக்காக தான் இந்த வேலைகள். ஸோ வந்து இப்போ இன்னொரு என்னது இது பேர்னா ஏதோ ஒரு மரம் இதை வச்சு இப்போ நம்ம வந்து இந்த கிணறுலாம் பார்த்துருப்பீங்களா, கிணத்துல வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக தண்ணி எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ வந்து இப்போ இதை தூக்கிட்டு இங்கே போட்டிங்கன்னா இப்போ வந்து ஈஸி பீஸி. இப்போ வந்து இந்த கரெக்டாக இந்த பட்டன் அமுத்தணும். ஓப்பன் த டோர். கச்சின் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டும் மிஸ்டர் மீட் வந்துட்டானா மாட்டிப்போம். மிஸ்டர் பீஸ்ட் கிடையாது, மிஸ்டர் மீட். வாய் ரொம்ப குளருது. ஓகே இருங்க அந்த பொண்ணு எப்படியே வெளியே வந்துச்சு. இப்போ அது ஓடுது. ஸோ அது வந்து அங்கே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்ல ஒரு சேஃப்டியான இடத்துல போய் தான் நிற்கும். ஸோ வந்து இப்போ நம்ம சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் போய் பண்ணுவோம். என்ன வேலைகள்னா நிறைய பொருளை கண்டுபிடிக்கல. ஸோ எல்லாம் போய் கண்டுபிடிப்போம். முதல்ல தொண்டை வேற கட்டிச்சு. அது வேற விஷயம். தொண்டை கட்டிக்கிறது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தொண்டை கட்டிக்குதுன்றது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஓகே இருங்க நம்ம எப்படியா போகிறது தான் போகிறோம். இது அந்த பக்கெட் எங்கடா? ஓகே இந்த பக்கெட் எடுத்துகிட்டு போவோம். இந்த பக்கெட்டில் வந்து இப்போ ஓட்டையாக இருக்குது. ஸோ இல்லை ஆசிடில் முங்க வச்சு ஓட்டையாக அடைக்கணும். ஸோ வந்து ஆசிடில் முங்க வைக்கணும் முதல்ல. இருங்க அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு இங்கே எதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஆஹா இங்கே ஏதோ இருக்கிற மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. ஓகே ஆஹா இங்கே எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பிரச்சனை தான், அது வேற விஷயம். இல்லை நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுகுறானுங்க. ஒவ்வொரு பொருளும் கிடைக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா. டே ஐயோ கேம்காரன் பார்த்து கேம்காரன்றேன் பாருங்க. எங்கே வாய் ரொம்ப அநியத்துக்குன்னு கொள்ளுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா இப்போ அது வந்து முங்கிடும். ஸோ வந்து முங்கிட்டுறது பிரச்சனை கிடையாது. இப்போ அதை எடுக்கிறதுக்கு க்ளவுஸ் தேவை. ஸோ இப்போ அந்த க்ளவுஸ் தான் பிரச்சனை. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், க்ளவுஸ் நான் தேடிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அந்த க்ளவுஸ் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்குன்னு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த க்ரீன் கீ இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் பின்னாடி இருந்தது, இப்போ தான் நானே பார்த்தேன். ஸோ வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல வந்து அது பின்னாடி போட்டு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வர எங்கே இருக்கானே தெரிய மாட்டுது. வர அவனோட குசும்பு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், தாங்க முடியல. ஓகே இருங்க நம்ம குடுன்னு போயிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னடா அது இதானே போடுறா, ஓப்பன் த டோர்ரா. ஓகே இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ இதை வந்து இங்கே போட்டானா சவுண்ட் வந்துதான். கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து என்னோடய 1/2 கிலோ கிரைனை யூஸ் பண்ணுவோம். இருங்க ஹேமர் வந்து இப்போ எங்கே பார்த்தோன்னே மறந்துட்டேன். ஹேமர் வந்து நம்ம மேலே பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகே ஆமாம் மேலே தான் பார்த்தோம். ஓகே இவன் வேறு டேய் என்னடா நீ வேறு ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிற, எங்கே கொடுமைப்படுத்துகிறாங்க இவன் வந்து. ஸோ வந்து இப்போ இவனை அப்படியே திசை திருப்பி வேற விடணுமாடா. தம்பி உன்னை நீனா கை குழந்தையா அப்பா, உன்னை திசை திருப்பி விட டே நடா நீ. ஓகே இருங்க நம்ம வந்து இப்போ ஹேமர் வந்து ஒரு கிடச்சிச்சு. ஸோ வந்து இப்போ பொருள் கீழே போட்டேன்ல அவன் கீழே வருவான். ஸோ வந்து இதான் நல்ல நேரம். ஓகே வரான் நம்மளை பார்த்துட்டான். ஓகே இப்போ இதான் அப்படியே கீழே குஞ்சு ஸோ இப்போ அப்படியே அந்த ஓட்டை வழியாக குச்சிடணும். இப்போ வந்து அவன் பார்க்கறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயிட்டு என்ன ப்ரோ பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து
இங்கே இப்போ இந்த ஓப்பன் த டோர் பண்ணிட்டு இங்கே ஒரு கேமரா இருக்கும். இது நம்ம போகிற வரும்போதெல்லாம் சத்தம் போடணுங்க. ஒரே அடி அச்சு வச்சிடணும். கேமராவாவது வேற ஏதாவது ஓகே இருங்க. அதுக்கு முன்னாடி இது இங்கே போட்டு ஸோ வந்து என் மூளை யூஸ் பண்ணலாம். இருங்க. இங்கே ஒரு பன்னி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் மீட்டே பரவாயில்ல. அந்த பன்னிலாம் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் கைமா தான். பார்க்குதா இல்லைன்னு பார்ப்போம். ஓகே இந்த பன்னி அங்கே இருக்குது. ஆஹா அந்த பன்னி நம்ம போகிற இடத்துக்கு போதா? ஓகே ஓகேங்க அது திரும்பிடுச்சுங்க. ஓடுறா 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 டே. ஏங்க இந்த இடம் தாங்க. இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு க்ளவுஸ் இருக்கா? ஸோ இந்த க்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ளவுஸ்து அது அங்கேயே இருந்திருக்கலாம். ஓகே ஐயோ மிஸ்டர் மீட்டை பார்த்துட்டான்டா டே. கொடுமை இப்போ என்னன்னா இப்போ இவனுங்க 2 பேரும் பண்ணி இப்போ பண்ணி இந்த பக்கம் வந்ததுன்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்மளை சுற்று போடுறதுக்குன்னே 4-5 பேர் எங்கேருந்து வரானுங்கன்னே தெரிய மாட்டேது. ஸோ வந்து இப்போ சீக்கிரமாக நம்ம வந்து மேலே போகணும். இருங்க மேலே போவோம். ஏன் ப்ரோ மெயின் டோர் ஓப்பன் பண்ண என்ன ப்ரோ லாக்கில் தானே இருக்குது, அந்த கரெக்டே எடுத்து விட்டா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்மளே ஷார்ட்கட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகிடும். ஓகே இப்போ இந்த பக்கெட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த க்ளவுஸ் தேவைப்படாது. ஸோ வந்து இப்போ இந்த பக்கெட்டி போதும். இப்போ இந்த பக்கெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு கிணத்துல மாட்டணும். இவன் வந்து அந்த மிஸ்டர் மீட் வேறு எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேது. ஓகே வாடா டே வாடா 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 மிஸ்டர் மீட்டே வாடா வாடா. சாப்பிட்டு எப்படி இருக்கான் பாருங்க மாடு மாதிரி. ஐயோ ஐயோ பார்த்துட்டான்டா பார்த்துட்டான்டா. ஓடுறா 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 ஓஜி ஓடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ மாட்டிக்கினேனே. ஓகே இருங்க வெளியே போயிடணும். இப்போ இதான் நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி வெளியே போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு கிணறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தா தான் தெரியும். ஓகே கிணறு இருக்கா? ஸோ வந்து இந்த கிணத்துல வந்து இந்த கயிறை மாட்டுறோம். மாட்டிட்டு ஓகே இது சுத்த விடணும். ஓகே சுத்துறா சுத்துறா சுத்துறா. சுற்றும் போது மட்டும் வந்துடக்கூடாது. டே அவன் டே என்னடா ரொம்ப நேரம் சுற்றுது. ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி இருக்கு. ஏய் டேய் டே. ஓகே இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த என்ன தண்ணினா இது வந்து ஒரு மாயாஜல தண்ணி. என்ன ப்ரோ போய் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் சொல்கிறேன்னு தெரியுதுல. அப்போ எதுக்கு ப்ரோ வாய்ப்பு வந்துன்னு பார்க்குறீங்க? ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி வந்து ஒரு மாயாஜல தண்ணிலாம் கிடையாது. நார்மலான ஒரு தண்ணி தான். ஆனால் இது ஒரு பயங்கரமான தண்ணி. ஸோ வந்து இதை இங்கே கீழே போட்டு ஸோ வந்து அந்த இடத்துல தான் போடணும். ஸோ அதான் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். ஓகே இருங்க. இப்போ வந்து நம்ம கீழே போனோம். அந்த பொண்ணை வந்து இப்போ இது இந்த பொண்ணு என்னடா ஓகே மிஸ்டர் பிஸ்டை பார்த்து பயந்து வந்துருக்கோம் போல். இங்கே இருமா பொண்ணு. ஓகே இப்போ இந்த பொண்ணை வந்து நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு போனோம்ல. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வைத்த கலக்கிற மாத்திரை இருக்குது. எதுக்கு ப்ரோ வைத்த கலக்கிற மாத்திரைனா அந்த பன்னிக்கு இதில் சாப்பாட்டில் கலக்கணும். இப்போ இதான் ப்ரோ பெரிய டாஸ்க்கு. இது ரொம்ப பயங்கரமான பெரிய டாஸ்க்கு. இப்போ அந்த பன்னிக்கிட்ட மாட்டினா ஒரு மொத்தம் 3 சான்ஸ் தான். அந்த பன்னிக்கிட்ட மாட்டினாலே ஒரு சான்ஸ் போயிடும். ஸோ வந்து இப்போ இன்னும் 3 சான்ஸ் இப்போ அதுக்கிட்ட மாட்டாமல் இருக்கும். அந்த பன்னி வர அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து இதான் நல்ல வாய்ப்பு. இருங்க போமா வேணாமா? போனோன்னா மாட்டிப்போம். இருங்க போமா வேணாமா? ஓகே இருங்க ஒளிஞ்சிருப்போம். போமா அது இருங்க அது வந்து கொஞ்சம் உள்ளே போட்டோம். ஐயோ பார்க்குதுங்க. ஓகே ஓகே பார்க்குது. அது சாப்பிட்டு போட்டோம். அது அப்புறமா நம்ம வந்து போயிட்டு அதுக்கு அந்த வயிற்ற கலக்கிற மாத்திரையை கலந்து விட்டோன்னா அது ஒரு பீ மாதிரி போடும். பூப் அது பேர் பூப் தான் கரெக்டாக சொல்லிட்டேன். பூப் வந்து போடும். இப்போ சாப்பிட்டு இருக்குது இன்னும் நம்ம கலகலை. ஸோ வந்து அதை கலக்கணும். ஸோ அதை இருங்க முதல்ல போய் கலக்குவோம். ஆஹா அது வேறு வாய் ரொம்ப குழந்தை. இருங்க அது வந்து போயிட்டு இருக்கு மெதுவாக போகுது. ஸோ வந்து அது போட்டோம். அது போனோடனே நம்ம போயிட்டு இதை கலந்து விட்டுடலாம். இருங்க அது வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. ஸோ வந்து இதான் நல்ல வாய்ப்பு. ஏங்க மெதுவாக போவோம். அப்படியே ஒழிஞ்சிந்து இல்லைங்க போகிற மாதிரியே தெரிய மாட்டேது. போதா இல்லையானே தெரியலங்க. ஒரே இடத்துல நிற்குதுங்க. ஐயோ என்னடா பின்னாடி திரும்புது. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கிட்ட மட்டும் மாற்றவே கூடாது. எவ்வளோ பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் சொன்னேன். அதுக்கிட்ட மட்டும் மாற்றாதீங்க. இது பாருங்க திருட்டு பண்ணி பார்த்தீங்களா? பாருங்க. இப்போ வந்து இதுக்கிட்ட மட்டும் மாற்றவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃப்ளூக்கில் ஏதோ தப்பிச்சிட்டேன். ஆனால் இந்த மாதிரி உங்களால் ஒரிஜினலில் தப்பிக்க முடியாது. இதை பாருங்க. இது வந்து இப்போ வந்து பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ அதனால தான் என்னங்க ஓகே பக் ஆயிடுச்சுங்க. இல்லைங்க பக் ஆகலைங்க. முட்டிடுச்சுங்க. என்னடா இது? ஓகே இந்த மாதிரி ஓகே. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பிரச்சனைனா அந்த பனி நம்மள பார்த்துடுச்சு. இப்போ அது எந்த பக்கம் இருந்து வரும்னு தெரியாது. ஆனால் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வச்சுன்னு வந்ததுன்னா அவ்வளோதான் மாட்டிப்போம். ப்ளீஸ்ரா எங்க ரொம்பவே சிக்கமான ஒரு ஏரியாங்க. அந்த பன்னி ஏரியா மட்டும் ரொம்ப சிக்கம். இது பாருங்க திருட்டு நாய் போகுது பாருங்க. எப்படி போகுது பாருங்க. ஏன்டா உனக்கு சோத்துல நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கெமிக்கலை கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வானாமான்ற. இருங்க இப்போ நம்ம வந்து எந்த பக்கம் போனோம்னா இப்போ ஓகே பின் பக்கமாக இருக்கும்.
இருங்க ஒரேடியாக போயிடுவோமா? ஒரேடியாக போயிடுவோம் மீன்ஸ் இங்கேருந்து போயிடுவோமான்னு சொல்ல வந்தேன். அதுக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இருங்க இருங்க போ 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 இன்னும் வரல போ. ஓ ஏய் டே டே ப்ளீஸ்டா டே. க்ளோஸ் த டோர்ரா எப்பா பண்ணுங்கடா. ஐயோ ஐயோ இவன் வேற. ஏங்க 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 எத்தனை பேரை பார்த்துருக்கேன் உன்ன மாதிரி ப்ரோ பிளேயர் ஓஜிடா. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஒருத்தனா 2 பேரா? கோடி கணக்கில் உன்ன மாதிரி பார்த்துருக்கேன்டா. கோடி கணக்கில். இவன் வந்து போயிட்டோம். என்னடா நீ என்ன வேற பார்த்துக்கிட்டே இருக்க? ஏன்னா அவ்வளோ அழகாவாடா இருக்கேன். என்னடா நீ சை. ஏங்க என்னங்க அவன் இப்படி இருக்கான்? என்னடா ஏய் ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா ஓகே இருங்க வாய் ரொம்ப குளிருது. நம்ம பேசாமல் இதை ஏற்றுட்டு இவனை தசை திருப்போம். இந்த வாட்டி அது ட்ரை ஆகுதான்னு பார்ப்போம். இருங்க வரமாட்டேன்னு நினைக்கிறேன். நம்பி போவோமா? போவோம். ஓகே இருங்க. ஐயோ வந்துட்டான். ஓகே இருங்க கொஞ்சம் நல்லா பின்னாடி போயிட்டு ஓகே ஓப்பன் த டோர் பண்ணிட்டு ஸோ வந்து இப்போ நம்ம இதான் நல்ல வாய்ப்பு. இப்போ போயிட்டு குடுக்குன்னு ஒழிஞ்சிடலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒழிக்கிறதுனால தான் அது வந்து பண்ணி எங்கே இருக்குன்னு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். பண்ணி வந்து எங்கே இருக்குது? இருங்க ஒழிஞ்சு போயிருக்கோ. நான் வந்து நம்ம போகிறதா வந்து பார்த்துட்டான். ஸோ அதனால் வருவான் அவன். இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 23 நிமிஷம் 26 நிமிஷம் தான் வந்திருக்கும். ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ முடிச்சிடுறேன். இந்த பண்ணிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மித்தபடியெல்லாம் நம்ம அண்ணன் வந்து ஈஸியாக சமாளிச்சிடுவோம். உங்களுக்கே தெரியும் அண்ணனோட திறமைகள், கலைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நான் கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இருங்க இப்போ எப்படி போகிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். தெரில எனக்கு தெரிஞ்சு என்ன அச்சு போட்டுருவோன்னு. அங்கே பாருங்கள் அந்த பண்ணி அங்கே தான் இருக்குது. அந்த பண்ணி அந்த பக்கம் போனால் தான் என்னால் இந்த பக்கம் வர முடியும். நீங்கள் அந்த பண்ணி போகணுங்க. டே பண்ணி போயிடுறா ப்ளீஸ்ரா டே கெஞ்ச விட்றானுங்கடா. நீ எத்துக்குன்னு கெஞ்ச விட்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. இருங்க அந்த பண்ணி போயிடுச்சான்னு பார்ப்போம். ஓகே அது அந்த பக்கம் போகுது. இதான் நல்ல வாய்ப்பா? இல்லைங்க அது நிற்குதுங்க அந்த இடத்துலையே. ஓகேங்க அது ரொம்ப மண்டை சூடாகுதுங்க என்ன. திரும்புதுங்க. ஓகே ஒளிடா. திரும்பும்போது இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஒழிஞ்சிடணும். அப்போ தான் கரெக்டாக இருந்தால் பொரோட்டா வரும். இல்லைனா வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். ஓகே நீங்கள் முதல்ல வந்து அவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டுது. கண்ணும் தெரிய மாட்டுது. ஓகே தம்மாத்துண்டு ஓட்டை குத்தி வச்சிருக்கானுங்க. தம்மாத்துண்டு டேங்க் ரெண்டா இவ்வளோ பெரிய கப்பல் நிறுத்துற மாதிரி தம்மாத்துண்டு ஓட்டை. ஓகே இந்த பண்ணி வந்து எங்கெங்க இருக்கு? பண்ணி அன்புள்ள பிக். ஐயோ இருக்கு. ஒளி இங்கே ஒஞ்சாச்சுங்க. அதா பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மோஸ்ட் ஆஃப் வாய்ப்புகள் இருக்குது. அது பார்க்கறதுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இருங்க நம்ம வெளியே போய்ட்டு வரேன். ஆமாங்க சாப்பிட்டு இதாங்க அதுக்கு வேலையே. எப்போ பார்த்தாலும் சோறுன்னு அலையிறியேடா. ஓகேங்க போயிட்டாங்க. இதாங்க நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்படியே செல்ல மெதுவாக அவன் நிற்கிறான்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். ஆமாங்க நிற்கிறாங்க. இருங்க பார்ப்போம் போகிறானா இல்லையான்னு. ஓகே வரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவன் அந்த பக்கம் போயிட்டான். இதான் நல்ல வாய்ப்பு. இப்போ தான் சாப்பாட்டில் கலக்கணும். ஓகே சாப்பாட்டில் கலடா. கலந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓடு நிற்காம ஓடு சூறக்காத்த போல வராண்டா பண்ணி. மண்டையில் தூக்கி அடிக்க வராண்டா பண்ணி. காலை பிடிச்சி அடிக்க வராண்டா பண்ணி. பாடலாம் வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டேன் மன்னிச்சிருங்க. ஓகே அவன் வரைய சொத்து போட்டு அடிக்கிறான். பிளான் போட்டு அடிக்கிறான். கொடுமை இப்போ என்னன்னா என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ் மைக்கை தூக்கி கீழே வச்சுட்டு பேசி நிற்கிறேன். ஓகே இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இருங்க அந்த பண்ணி வந்து இப்போ சாப்பிட்டு வயிற்ற கலக்கி ஆகி போவோம். அதுதான் நம்மளுக்கான நேரம். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லா உழையும் முடிச்சிடணும். இப்போ இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 1 நாள் செத்தா கூட நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இருங்க அந்த பண்ணி வருதா இல்லை? இவ்வளோ நேரம் வராத பண்ணி இப்போ எப்போ எவடா வரும் அது? ப்ளீஸ்ரா வந்துடுறா பண்ணி. ஓகே இருங்க இப்போ நம்ம முக்கியமான ஒரு வேலையில் இருக்கோம். என்ன வேலைனா ஓகேங்க பண்ணி வந்து சாப்பிட்டுங்க. சாப்பிட்டுச்சு போலங்க. அழடா நல்ல பண்ணியாக இருக்குது. ஓகே இருங்க அதுக்கிட்ட எதாவது இருக்கா? போட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். போட்டு போயிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. இருங்க பார்ப்போம். இங்கே போடாத மாதிரியே தெரியுது, போட்டா மாதிரியும் தெரியுது. போட்டுச்சா இல்லையானே தெரியல. ஐயோ இங்கே போட்டு வச்சுருக்குங்க. திருட்டு பண்ணியாக இருக்குங்க. ஓகே இருங்க போயிட்டு. ஓகே ஆயிடுறா. ஓகே இந்த தாங்க இந்த அது போட்டுக்கிட்டே இருக்குது பீயை. ஐ மீன் பூப்பை அது போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நம்மளுக்கு ஒரு ஆய் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஆய் மட்டும் போதும். ஸோ இந்த ஆய் எடுத்துகிட்டு போயிட்டு குடு சட்டு ஆச்சமில்லை ஓடு.
அச்சமில்ல. ஐய்யய்யோ! மிஸ்டர் பீஸ்ட், மிஸ்டர் மீட், மிஸ்டர் மீட், மிஸ்டர் பீஸ்ட்ன்னு வாயில வருது. சாரி மிஸ்டர் பீஸ்ட். மிஸ்டர் பீஸ்ட் மன்னிச்சிடுங்க. காப்பிரைட் குடுத்துறாதீங்க. மன்னிச்சிடுங்க. ஓகே இருங்க. மிஸ்டர் மீட். ஓகே நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். வாடா மிஸ்டர் மீட் வாடா. வாடா 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 மிஸ்டர் மீட் 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 மிஸ்டர் மீட். கசாப்பே யாருகிட்ட சண்டை வச்சுக்கின்றது முக்கியம். புரியுதா? மிஸ்டர் மிஸ்டர் மீட். ஓகே. ஓகே இருங்க. இந்த இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே தான் போடணும். ஸோ ஆனால் இப்போ போட்டிங்கன்னா சத்தம் வந்துடும். ஸோ வந்து இதை நம்ம கையிலே வச்சுப்போம். கன்றாவி பா என்னது என்னது அது பேருனா பன்னியோட பீயை கையில் வச்சுருக்கேன். பூ பன்னியோட பூப்பை கையில் வச்சுருக்கேன். ஓகே. ஐயோ இப்போ பெரிய ஆபத்தில் மாட்டிக்கினேன். ஸோ வந்து இப்போ இதை போட்டு தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு வரணும்னா நம்ம ஆப்பிள் கூட எடுக்கணும். அதுக்கு பண்ணிக்கு எப்பயுமே ஆப்பிள் தான் இப்போ எடுக்கணும் இப்போ வந்து. ஸோ வந்து இப்போ இதை வந்து இதை போட்டு தான் வரணும். இருங்க இதை போட்டு குட்டு சட்டு குட்டு சட்டு குட்டு சட்டு குட்டு சட்டு சட்டு குட்டு சட்டு குட்டு ஓடு 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 ஓடு. ஓகே இப்போ அந்த பண்ணி ஆப்பிள் எடுத்துட்டு வா பின்னாடியே வா பின்னாடியே வா வா பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி சீக்கிரம் வா சீக்கிரம் வா. நான் அவன் மாதிரி வந்துட்டு இருக்கேன். அவன் அப்பா வந்து இப்போ என்னன்னா நடுவில் அவன் அப்பா வரக்கூடாது. இப்போ வந்துட்டானா மாட்டிப்போம். பட்னு வந்து எப்படி அப்போ அவனோட பொண்ணை பயன்படுத்தி அவன் கூட்டிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு மூலையில் நிற்குது. ஏம்மா ஏம்மா இங்கே இருக்குமா வாமா. என்னம்மா நீ அம்மா அந்த அந்த பக்கம் ஆப்பிள் இல்லைம்மா இந்த பக்கம் இருக்குமா வாமா வாமா. இப்படியே கூப்பிட்டு போயிட்டு இப்போ நம்ம ஒருத்தனை வர வைக்க போகிறோம். யாருன்னா அவன் பேர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு ப்ளஸ் டாக்டர். சயின்டிஸ்ட் கேள்விப்பட்டிருங்க, டாக்டரும் கேள்விப்பட்டிருங்க, ரெண்டும் கலந்த கலவை. ஸோ இப்போ அவனுக்கு தான் நம்ம கால் பண்ணிருக்கோம். இப்போ அவன் வந்து தான் சொல்லிருக்கானா வரேன் அப்படின்னு சொல்லிருக்கான். ஸோ வந்து இப்போ நான் இந்த பொண்ணை அவனுக்கு மிஸ்டர் பிஸ் கண்ணில் படாமல் கூப்பிட்டு போனோம். ஐயோ இது என்னடா ஓடிக்கிட்டே இருக்கு. எம்மா நீ நம்ம ஓடிக்கிட்டே இருக்க. எம்மா 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 இங்கே இருக்குமா வாமா வாமா. ஏங்க இது வந்து ரொம்ப கஷ்டங்க. கூடயே கூப்பிட்டு போகணும் போலையே. ஒருக்கே இது ஒரு கேமரோட பொறுப்பு. வாமா ஏம்மா வாமா. அம்மா உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படணும். நான் யாருமா. சீக்கிரம் வாமா. ஓகே எங்க பாவங்க இந்த பொண்ணை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. ஓகே வாமா 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 ஏம்மா. ஓகே இப்போ இந்த ஐயோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட். ஐயோ மிஸ்டர் மீட் வாமா 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 வேகமா வாமா வேமா வாமா. ஐயோ எல்லாத்தையும் கெத்துடானேடா டே குண்டு தடி பயல. வாடா இருக்குதுடா உன்னை ஒரு நாள் இருக்குதுடா வாடா. இப்போ இல்லைடா ஒரு நாள் பாடுறா அடிக்கிற இல்லை பரப்படா பரப்ப. ஐயோ வேற சுற்றி போட்டு அடிக்கலான்னு பிளான் போட்டு வரான் அவனே. டே நான் அவளை ஒருத்தலாம் இல்லைடா டே புரிஞ்சுக்கூடா டே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஓகே இருங்க இப்போ வேறு வழியே இல்லை. இது கதவு மூட்டு அந்த பொண்ணை இப்போ நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். ஸோ இப்போ இந்த பக்கம் போயிட்டு இப்போ அந்த காப்பாற்றலாம். இவனுங்களாம் பேய் இல்லை தான், ஆனால் இவனுங்களும் மூளை நிரூபிக்கிறான். ஏம்மா ஆப்பிள்மா. ஓகே வாமா 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 அப்படியே வாமா வாமா. இந்த பொண்ணை இப்படி அப்படியே பாதுகாத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒரு இடத்துல ஒஞ்சல பண்ணிக்கு பயந்து. ஆக்சுவலாக அந்த பண்ணி தான் என்ன பார்த்து பயந்தது, அது வேறு விஷயம். ஸோ அந்த இடத்துல ஒஞ்சல்ல அந்த இடத்துல அது பக்கத்தில் ஒரு கதவு இருக்கும். ஸோ அந்த கதவு கிட்ட தான் கூப்பிட்டு போனோம். இப்போ என்ன பிரச்சனைனா மிஸ்டர் பீட் இங்கே தான் இருக்கான். ஸோ வந்து இந்த பொண்ணை எங்கே என்ன பண்ணனா இப்போ இப்படியே இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஸோ வந்து இப்போ இங்கே கூப்பிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். வந்து மிஸ்டர் மீட்டிங்கை தான் வந்துட்டு இருப்பான். ஏம்மா கொஞ்சம் இப்படி பின்னாடி வாம்மா. ஓகே வெயிட் பண்ணுமா. மிஸ்டர் மீட்டு கண்ணில் பட்டோன்னா அவ்வளோதான். இல்லைனா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் டே இந்த பயந்து இருந்தால் வேலைக்கு ஆகாது. போட்டுடலாம். என்ன ப்ரோ சொல்கிற போட்டுடலாண்ணா புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டுடலாம் தான் போட்டுடலாம். ஒருத்தனே விடாமல் போட்டுடலாம். என்ன ப்ரோ வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டுடலாம் தான். இல்லை தான் புல்லட்டே இல்லை ப்ரோ அப்படி எப்படி ப்ரோ போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டுடலாம் தான். பாருங்கள் இப்போ இப்படி போடுறன்றது மட்டும் பாருங்கள். மிஸ்டர் மீட் பாடா உனக்கு ரெடிடா. வாடா வாடா வாடடி 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 வாடா வாடா வாடா. இப்போ வாடா எங்கடா இருக்க. டேய் மிஸ்டர் மீட் பெரிய கண்ணன் வாடா டேய் வாடா இப்போ வாடா உனக்கு இருக்குடா சண்டைக்கு வாடா. சண்டைக்கு வாடா சண்டைக்கு. ஐயோ எந்த பக்கம் இருந்து வரான்னு தெரியலையே. தம்பி சண்டைனா நேர்மையாக வரணும், பின்னாடி வரையே வராத. ஓகே எங்கே இருக்கான்னு தெரியல. பெரிய கண்ணன் வாங்க மிஸ்டர் வாங்க 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 இங்கே தான் இருக்கேன் வாங்க 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 வாங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி இங்கே தூக்கி போட்டு கொண்டுடலாம். அப்போ தான் கரெக்டாக இருப்பான். வாங்க வாங்க மிஸ்டர் பெனிக்கண்ணன். தொப்பையில வாங்குடா தொப்பையில வாங்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்படி சொல்கிறது, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபாலோ பண்ணுவேன் பாடி சோடா.
ஏம்மா நீ நம்ம ஆப்பில் துண்ணுக்கிற வாம்மா, உன்னை காப்பாற்றுதுங்க அண்ணன் போராடிட்டே இருங்க, சீக்கிரம் வாம்மா, பார்த்து வாம்மா. ஏம்மா நீ நடக்கிறத பார்த்தா நாளைக்கு தான் போய் சேருவ போல. வாம்மா அம்மா, உன்னை காப்பாற்றுறதுக்கு பண்ணியாவே உன்னெல்லாம் வாழ விட்டுருணும். இருந்தாலும் சரி பாவமாக இருக்கியே அப்படின்னா உன்னை காப்பாற்றினுக்கிறேன். ஐயோ அம்மா, வெயிட் பண்ணுமா, இங்கே வெயிட் பண்ணுமா, இங்கே வெயிட் பண்ணுமா, ஒரே நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுமா, கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, கால் த வாக்கி டாக்கி. ஓகே பண்ணியாச்சு. வாம்மா போகலாம், வாம்மா போகலாம், வாம்மா வாம்மா, வேகமாக வாம்மா, சீக்கிரம் வாம்மா, சீக்கிரம் வாம்மா, சீக்கிரம் வாம்மா. வரலாம் வா, வரலாம் வா, வரலாம் வா, பைராவா, வரலாம் வா, வரலாம் வா. என்ன லாரியாடா எழுகிறேன், வரலாம் வா, வரலாம் வான்னு எடுக்க விட்டீங்களேடா. ஏம்மா வாம்மா வேகம்மா, வர போயிட போகிறாம்மா. போயிட்டானா ஐயோ, இப்போ இங்கே பண்ணி வேறு இருப்பானே. இப்போ இந்த இந்த எந்த பண்ணியை பார்க்கறதுனே தெரில. இப்போ இந்த பண்ணி எங்கே இவன் தாங்க. ஓகே, அந்த பண்ணி அங்கே தான் இருக்குது. ஓகே வாம்மா வாம்மா. டேய் தம்பி வாடா வாடா, டேய் வாடா, டேய் இந்த பொண்ணு தான்டா, வாடுறா சீக்கிரம்டா, அந்த பொண்ணு படுறா. ஓய்யோ, இவனை வந்து நம்ம உள்ளே கூட்டின்னு போனோமா. ஓகே ஓகே, இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கான், உள்ளே கூப்பிட்டு போன்றான். போ போ போ. ஐயோ, இந்த பொண்ணையும் கூப்பிட்டு போனோம், இவனையும் கூப்பிட்டு போனோமா. போமா போமா போ, சி போடா போடா. ஏம்மா வாமா, போடா வாமா, போடா வாமா, ஏம்மா வாமா. ஐயோ என்னடா வேலை இது. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங். வந்த கார் இங்கே இப்போ தாண்டா வெளியே இருக்குது, இப்படியே எகிரி குச்சி கூட போனால் கூட பரவாயில்லடா, தப்பிச்சிடலாம்டா. வாமா. இவன் இப்போ மிஸ்டர் மீட்டு மட்டும் வந்துட்டானா கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா இப்போ மிஸ்டர் மீட் வந்தானா 2 பேரும் அலறியாச்சு ஓடுருவானுங்க. ஸோ வந்து இப்போ அது பிரச்சனை. இப்போ அதனால இப்போ நாங்கள் அப்படியே பார்த்து கூப்பிட்டு போகணும். ஓகே போ 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 வாமா வாமா வாமா, வேமா வாமா, வேமா வாமா. ஓகே இந்தா இங்கே இது. ஐயோ தப்பா சவுண்டு போட்டேனே, டப்பாங் டப்புக்கு தான். ஓகே இருங்க, லாக் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து என்ன கேட்குறான்னா, இப்போ 2 பொருள் வேணுமா. ஸோ வந்து முதல்ல இந்த இது ஒரு இது என்னது, அந்த கிணத்துலேருந்து எடுத்தல அது ஒரு இது. இன்னொன்று வந்து பீ, பன்னி பீ வேணுமா. கொடுமடா, பன்னி பீலாம் கை விட சொல்கிறானுங்க. ஓகே இருங்க. ஐயோ இவன் வேற பார்த்துட்டானே. தம்பி உள்ளே மட்டும் போயிடாதுடா ப்ளீஸ்டா. டே அஷ்டாங்க நாடா, நீ சின்ன பையன்டா. ஓகே விடுங்க, இன்னும் ஒரு லைஃப் இருக்குல்ல, ஆனால் அது ரொம்ப டேஞ்சரான லைஃபுங்க. அந்த பன்னி இடத்துல போட்டுருவாங்க. இப்போ இந்த பன்னி கிட்ட க்ளோஸாக இருப்போம். ஸோ வந்து எவ்வளோ சீக்கிரமாக தப்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தப்பிக்கிறேங்க. இது வந்து ஓகே, இது இந்த இடமா. ஓகே, இது இந்த இடம் கொஞ்சம் ஈஸி தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். இங்கே இருங்க. ஆஹா, எந்த இடம்னே தெரியலையே இது. இங்கே இது ரொம்ப சிக்கங்க இந்த இடம். எங்க 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 ஓகே ஓகே, நான் கூட ஏமாத்திட்டேன்னு நினச்சேன். கடைசி டேங்க எங்க ஏமாத்திட்டாங்க போன தடவையே. ஏமாத்திட்டானுங்க. ஓகே இப்போ இந்த வாட்டி இந்த பண்ணி இப்போ டேரக்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ அந்த வந்து இப்போ ஆச்சு இருக்கிறதுனால இப்போ அந்த பண்ணி வரும். ஓகே பண்ணி வருதா. ஓகே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தோன்னா மாட்டிப்போம். ஸோ இதான் நல்ல வாய்ப்பு. அப்படியே பூந்து இப்போ அப்படியே ஐயோ மாட்டிக்கணுமா. போடா போடா, உள்ளே போடா, உள்ளே போடா, உள்ளே போடா. ஓகே இப்போ இப்போ நம்ம ஐயோ மாட்டிக்கணும் நண்பர்களே. காப்பாற்ற முடியாது இனிமேல், நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நம்மளை காப்பாற்றினா தான் உண்டு. ஓகே இப்போ அந்த பண்ணி அந்த பக்கம் போகுது, நம்ம இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே இதான் நல்ல வாய்ப்பு. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏங்க இந்த மாதிரி எவனா முட்டா நாயை பார்த்துருக்கீங்களா. நான் தான், அது வேற யாரு. ஓகே இருங்க, அந்த பண்ணி அங்கே இருக்குது. ஓகே ஓகே பார்த்து பார்த்து பார்த்து. ஐயோ மாட்டிக்க போகிறேன். பாத்துரா. எங்க அவ்வளோதாங்க, தப்பிச்சிட்டங்க. ஓகேடா கதுமுறா. ஏங்கோ கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் போராடி இப்போ மிஸ்டர் மீட் ஆனால் பக்கில் அடிச்சிட்டானுங்க. உண்மையிலே 2 தடவை பக் ஆக்கிட்டானுங்க. கொடுமடா, அதனால் இல்லை எவனும் நடக்கூடாதுடா. ஓகே இந்த பீயை எடுத்துகிட்டு போயிட்டு கதுமுறா. ஓகே லாக் த டோர்ரா. எப்பா உண்மையிலே இந்த எஸ்கேப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல பீயை கலந்துட்டு இப்போ இந்த டாக்டர் தொடணும். அம்மா தொட்டண்டா எப்பா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ பன்னியோட பீயும் அந்த கிணத்துல இருக்க ரத்தமாக என்னன்னு தெரில. ஓகே 2த்தையும் எடுத்து மிக்ஸ்டு பண்ணி அவன் வந்து ஒரு என்னது மாம்பழன்ற பாருங்க, கிவி பழம் ஜூஸுன்னு கொடுத்து நம்ம வச்சு அந்த பொண்ணு குடிக்க வைக்கிறான். நம்ம அது வந்து கொடுமை. சரி விடுங்க, அந்த நார்மலாக மாற்றினா அந்த பொண்ணுக்கு தெரிய வேணாம். ஓகே இருங்க, ஏதோ நடக்குது. வாட் இஸ் திஸ், ஐ எம் இன் ட்ரான்ஸ்ஃபார்மிங் அகெயின். ஓகேங்க, நார்மல் பொண்ணாக மாறிடுச்சு. ஓகே. ஆனால் இது பண்ணியாக பார்க்கும் போது தான் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இப்போ நல்லா இல்லை. ஓகே இப்போ நல்லா தான் இருக்குது, ஆனால் பண்ணியாக பார்க்கும் போது இன்னும் க்யூட்டாக இருந்தது. ஸோ வந்து ஓகே இப்போ வந்து நம்ம வேனில் ஏற்றிட்டோம். ஆனால் அவன் என்னடா வண்டியை ஓட்டின்னு போகிறான், நான் மட்டும் என்னடா தெருவில் நிற்கிறேன். என்னடா என் நம்ப மாதிரி நாக்க காட்டுற. எங்கள் குடும்பங்க எண்டு. உண்மையிலே இந்த கேமை பற்றி கொஞ்சம் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன்.
ரொம்ப கழுத்து இது பண்ண விரும்பலை. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த கேமை பற்றி என்ன பேச விரும்புகிறேன்னா, என்னடா கேம் இது, உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப இந்த பண்ணி ரொம்ப இரிட்டேட் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மொத்தம் 3 நாளோ 4 நாள் வச்சுருந்தானுங்க. ஓகே, 3ஆவது நாள் நான் எப்படி செத்தேன், ஏமாத்திட்டானுங்க. சரி, 4ஆவது நாள் வந்து அந்த பண்ணி எப்பவுமே லேட்டாக தான் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியே போகிறதுக்குள்ளே பட்டுன்னு வேகமாக வந்துச்சு. இல்லை நியாயமா? கேட்குறேன், நியாயமான்ற. ஏதோ நான் ஒரு ப்ரோ பிளேயரு, எல்லா கேமே பார்த்தேன், அதனால தான் நான் தப்பிச்சிட்டேன். அது வேறு விஷயம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. மீதி இன்னும் 2 பாட்டு இருக்குது. அதாவது மிஸ்டர் பீஸ்ட்லேயே இன்னும் 2 எஸ்கேப் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அதையும் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஏண்டா ஆல்ரெடி நீ ஐஸ்கிரீம் போடுற, ஈகுலன் போடுறன்னு போடவே மாட்டேற, அப்போ இது வேறையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா தான். ஓகே, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். எல்லா வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இல்லைனா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஓகே, பாய் காய்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் காய்ஸ், பாய்.